நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். பிரெக்னன்சி ஸ்டோரி. அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. அதில வந்துட்டு நான் என்னென்ன விஷயங்கள் கோ த்ரூ பண்ணேங்கிறத டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது ரொம்ப ஹேப்பியான விஷயம். பிகாஸ் நான் அவ்ளோ விஷயங்கள கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்து எனக்கு இந்த பிரெக்னன்சி. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னதான் ஹேப்பியா இருந்தாலுமே, நாங்க வந்துட்டு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. ஸ்டார்ட்டிங்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. ஏன்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் செக்கப் ஒரு 3 மந்த்ஸ் போன எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 45 டேஸ்க்கு மேல தான் ஸ்கேன் பண்ணியே பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம போனோம் அப்டின்னா, அவங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு டேப்லெட் தான் தந்து அனுப்புவாங்க. ஃபோலிக் ஆசிட். அது எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்ட்ட ஆல்ரெடி ஃபோலிக் ஆசிட் அவைலபிளா இருந்து, நான் அந்த அபார்ஷனுக்கு அப்புறம் ஒரு டாக்டர பார்த்து கன்சல்ட் பண்ணி, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், யூட்ரஸ் வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சா, ஹெல்தியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருந்தேன். ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன். டாக்டர் கிட்ட கேட்டும் வச்சிருந்தேன். எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம் அப்டின்ட்டு. அவங்க வந்துட்டு என்ன கைட் பண்ணியிருந்தாங்கன்னா, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் வரைக்குமே பேபி ஃபார்ம் ஆகலனா தான் நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு நீங்க வொரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. சம் இஷ்யூஸ்னால அது வந்துட்டு நிக்கல. நம்ம அத பார்த்துக்கலாம். இனிமே அந்த மாதிரிலாம் ஆகாது. பயப்படாதீங்க அப்டின்னுலாம் சொல்லி தான் அனுப்புனாங்க. எனக்கு அவங்க பேசினதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால, நாங்க ஹாஸ்பிட்டல கூட சேஞ்ச் பண்ணிறணும். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம இங்க தான் வரணும் அப்டின்னு ஆல்ரெடி நாங்க டிசைட் பண்ணி வச்சது தான். ஆனா ஸ்டார்ட்டிங்லயே போக வேண்டாம். நம்ம தான் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ட சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அந்த அபார்ஷனுக்கு அப்புறம் 3 மந்த்ஸுமே. அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். 50 டேஸ்க்கு அப்புறம் நம்ம போலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதேபோல 50 டேஸ் ஆயிடுச்சு. நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் டாக்டர் ஹார்ட் பீட் எல்லாம் எனக்கு காட்டுனாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. வெளிய வந்து ஹஸ்பண்ட் கிட்டயும் சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறமா நான் என்னோட கைனகாலஜிஸ்ட்ட பார்த்தேன். அவங்க வந்துட்டு வாமிட் எல்லாம் இருக்கான்னுலாம் கேட்டாங்க. அப்போ எனக்கு வாமிட் எல்லாம் எதுவுமே இல்ல. நார்மலா தான் இருந்தேன். டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தந்தாங்க. வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு 1 வீக்ல எனக்கு பயங்கர வாமிட்டு, நல்லா மயக்கம், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். 1 வீக்லயே. என்னோட நெக்ஸ்ட் செக்கப் வேற 20 டேஸ் கழிச்சு தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னால சுத்தமா முடியல. ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். இந்த வாந்திக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு லீவ் போட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு பழையபடி செக்கப்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் டாக்டர பார்த்து இதெல்லாம் சொல்லும்போது, அவங்க வாமிட்டுக்குன்னு டேப்லெட் தந்தாங்க. டேப்லெட்ட வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் டேப்லெட்ட போட்டா, டேப்லெட் போட்ட ஒரு 2 செகண்ட்லயே டேப்லெட் வெளிய வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வாந்தி இருந்துச்சு. ஒரு தண்ணி குடிச்சாலும் வாந்தி, ஏதாவது சாப்பிட்டாலும் வாந்தி. ஃபுல்லும் சாப்பிட்டு கூட முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வாந்தி வந்துரும். அந்த மாரி வாந்தியில ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வாந்தி பண்ணி, பண்ணி, பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். ஹெல்த்தியா இருக்கணுன்ட்டு ஏதாவது சாப்பிடுவோம். உடனே வாந்தி வந்துரும். அதில ஒரு தடவ என்னாச்சுன்னா, ரத்தமா வாந்தி வர தொடங்கிடுச்சு. என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பிளட் வாமிட் வர தொடங்கிடுச்சு. அப்டின்னா அந்த வாந்தி பண்ணி, பண்ணி தொண்டையெல்லாம் அறுத்து, ரத்தமா வர தொடங்கிடுச்சு. இன்னொன்னு வயிறெல்லாம் ரொம்ப அமுங்கி, பிழிஞ்சு வெளிய வர மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு வேற ரொம்ப பயமா ஆயிடுச்சு. ஒரு சைடு தொண்டை வலி கூட எனக்கு பயம் இல்ல. இந்த வாந்தி இந்த அளவுக்கு இருக்கே! இதனால நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோ? வயிறெல்லாம் அமுங்கிக்கிட்டு வாந்தி வருதே! அப்டின்னு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, "உள்ள பேபி வந்து ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க பயப்பட வேண்டாம்" அப்டின்னாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு டம்ளர்ல தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு, நான் ஸ்பூனுக்கு மாறிட்டேன். 1 ஸ்பூன் தண்ணி குடிச்சாலும், அந்த 1 ஸ்பூன் தண்ணியும் வெளிய வந்துரும். அந்த மாரி ஆயிடுச்சு. அப்பதான் டாக்டர்ட்ட சொல்லும்போது, "முடியவே இல்ல டாக்டர், எனர்ஜியே இல்லன்னு" சொல்லும்போது, அவங்க வந்துட்டு, "சரி உங்களுக்கு வாந்தி மாத்திரை உடனே வெளிய வர்றதுனால அது ஒர்க் ஆகல. நான் வந்துட்டு ட்ரிப்ஸில வாந்திக்கு மெடிசின் போட்டு விடுறேன்" அப்டின்னாங்க. அப்படி போட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு வந்து சாப்பிட எல்லாம் முடிஞ்சுச்சு. வாந்தி ஸ்டாப் ஆச்சு. அப்பாடா! சந்தோஷம் அப்டின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து 1 நாள் நல்லா இருப்பேன். நெக்ஸ்ட் டே திரும்பவும் வாந்தி வந்துரும். திரும்ப ஹாஸ்பிட்டல் போனோம். அப்டி 2 நாளைக்கு ஒருக்கா நான் ஹாஸ்பிட்டல் போறது, ட்ரிப்ஸ் போடுறது, வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியே தான் போயிட்டுருந்துச்சு. அப்போ என்னோட ஹஸ்பண்டால மேனேஜ் பண்ண முடியல. அத்தை, மாமாவும் அங்க கடை வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கடையும் பார்க்கணும். என்ன வந்து இருந்து பார்க்க முடியல.
அப்ப என்னோட அக்கா தான் என்ன கூட்டிட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தா. அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட அண்ணி பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே பையன். அவங்களுக்கு 2 அக்கா, 1 தங்கச்சி. மூத்த அக்காவோட பொண்ணு தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் தாய் மாமா. நான் தான் தண்ணி ஊத்தி ஆகணும். அக்கா வீட்லருந்து இங்க 1 ஹவர் ட்ராவல். வேற வழி இல்ல. நாங்க தான் வந்தாகணுங்கிறதுனால ட்ராவல் பண்ணி நாங்க வந்தோம். வந்து அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு திரும்ப அங்க அக்கா வீட்டுக்கு போனா, திரும்பவும் இங்க 3க்கு வரணும், 5க்கு வரணும், 7க்கு வரணுங்கிறதுனால, திரும்பவும் நான் இங்கேயே இருக்க தொடங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் போறதும், வீட்டுக்கு வரதுமாவே இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ல என்ன தோணிடுச்சுன்னா, பேசாம ஹாஸ்பிட்டல்லே இருந்து பாப்பா பொறக்கறது வரைக்கும், இல்ல வாந்தி ஸ்டாப் ஆகுற வரைக்கும், ஹாஸ்பிட்டல்லே கூட இருந்துக்கலாம் சந்தோஷம். ஏன்னா, இங்க இருக்கும்போது தான் ட்ரிப்ல அந்த மெடிசின் போறதுனால வாந்தி வரலன்னு கூட யோசிச்சிருக்கேன். உண்மைய சொல்லப்போனா, நம்ம பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் அதாவது நம்ம பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னே தெரியாது இல்லையா? பீரியட்ஸ் டிலே ஆன பிறகு தானே நமக்கே தெரியும். கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஒரு 1 மந்த். அதுக்கப்புறம் இந்த வாந்தி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1/2 மந்த் அப்படி 1 1/2 மந்த்ஸ் தான் நான் அந்த ஃபோலிக் ஆசிடே சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வாந்தி வந்ததுக்கப்புறம் சுத்தமா நான் வந்துட்டு குழந்தைய பெத்து எடுக்கிறது வரைக்குமே எந்த ஒரு டேப்லெட்டுமே நான் சாப்பிடல. ஏன்னா, எனக்கு வாந்தி சும்மாவே வாந்தி, இதில மாத்திரைய போட்டுட்டோம் அப்டின்னா, நல்லா வாந்தி வந்துருங்கிறதுனால, த்ரூ அவுட் மை பிரெக்னன்சி நான் வந்துட்டு ஃபோலிக் ஆசிடோ, அயர்ன் டேப்லெட்டோ, கால்சியம் டேப்லெட்டோ எந்த ஒரு டேப்லெட்டுமே நான் சாப்பிடல. என்னால சாப்பிட முடியல. ஆனாலும் எப்படியோ என்னோட பேபி ஹெல்த்தியா நல்லபடியா பொறந்தாங்க. ஒவ்வொரு தடவ போகும்போதும் டாக்டர் கிட்ட திட்டு வாங்காம இருக்கிறதுக்காக, நான் எல்லா மெடிசினையுமே வாங்கிட்டு வந்துருவேன். ஒண்ணு கூட வாங்காம இருக்க மாட்டேன். ஆனா, நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். எல்லாமே சேர்ந்து சேர்ந்தே இருந்துச்சு. நான் நெறைய வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் அதுலலாம் பார்க்கும்போது, எல்லாருமே அது சாப்பிடணும் போல இருக்கு, இது சாப்பிடணும் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. தண்ணி கூட என்னால குடிக்க முடியாம நான் இருந்தேன். அவ்ளோ வாந்தி, அவ்ளோ மயக்கம், தலை சுத்திட்டே இருக்கும். ஃபுல்லா படுத்து படுத்தே இருக்கிற மாதிரியே தான் என்னோட டேஸ் போச்சு. பிரெக்னன்சி ஹேப்பியாவே இல்ல. ஏதோ சேடா போயிட்டுருந்துச்சு. லோன்லியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கும் அப்பப்போ இருந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட இந்த குழந்தைக்கும் எதுவும் ஆயிறக்கூடாதுங்கிற பயம் வந்துட்டு எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலுமே. எந்த சாமிய பார்த்தாலும் ப்ரே பண்ணுவேன். அந்த மாதிரி தான். என்னோட அடுத்தடுத்த செக்கப், ஸ்கேன், செகண்ட் ட்ரைம்ஸ்டர் இதெல்லாம் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க் யூ.